வணக்கம், உங்கள் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மீனை நண்பன் வந்து சுட்டு சாப்பிட்றக்காண்டி கூப்பிட்டு வந்துட்டான். அப்படியே பழைய காலத்து பாட்டி ஸ்டைலில் எங்கள் அம்மாச்சி வீடெல்லாம் இப்படி தான் இருக்குது. அவுச்சுண்ணே, எங்கள் அம்மாச்சி வீடெல்லாம் இப்படி தான் இருக்குண்ணே. இல்லை அப்படி உள்ள கடலை வறுத்து கொடுப்பாங்க பாரு. கடலையா? கடல் ஊற்ற தண்ணியாக அமர்ந்துறாரு அடுப்பு. கடலை ஊற்றுனா அந்த அடுப்பு அமர்ந்துறாது. கடலை 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 நீ போடுவீல, இந்த வாலியத்துலாம் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து கடலை போடுவீல. என்னடா எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம சமைக்க போகிற இதில் தான் மூடு கத்திலாம் இருக்குது, ஒரு வெங்காயமும் எல்லாமே இருக்குது. 4 வத்தல் ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா வாட்டு பைசா 10 வச்சலாம். விரவு போட்டுருக்காரு நம்மளுக்காண்டி. விரவுலாம் கிடக்கு. ஆனால் இந்த வீடியோ பார்த்தான்னு ஏன் வந்து நான் கஷ்டப்பட்டு வெட்டி வச்சவரை நீங்கள் தான் கழுவி பண்ணி வச்சுக்கலடா அப்படிங்க பாக்க. என்ன நமக்கு தெரிஞ்சவங்கனால ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நண்பன் வந்து முதல்ல அடுப்பு செட் பண்ண போகிறான். கொழிஞ்சி இலாக்க வச்சுக்கூடா இல்லை, கொழிஞ்சி இலாக்க வச்சுக்க. தீ கொழிஞ்சியில் பிடிச்சிச்சுன்னா அப்படி உலைக்கு போயிடும். கொழிஞ்சி இதிலேயே வச்சுருவோம். அடுத்து வேறு பட்டி தான் என்ன? ஆமாம், ஒரு செகண்டுக்கு ஒரு பிடி தான். சும்மா மண்ணெண்ணில் பிடிச்ச மாதிரி பிடிக்கடா. அதுதான் கொழிஞ்சி தீய பயங்கரமாக எரியுது. அடுப்பு தீக்க வச்சிரும். தெரியல, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் விட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டுன்னு. நீ நிறம் கூட மாறல வத்தியா. நான் கூட கடிச்சேன்னு போகிறேன். மூடு அப்படியே மரியாதை. அது இப்போ அதனால நம்ம கையை தான் கடிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது காலையே நம்ம கடிச்சிருவோம். அடி வாங்கினது நான் அப்படி கடிக்கிறேன் பாருங்க. கால் அடுப்புல தட்டி சுடுது இல்லையாடா, வெயிலுக்கு நல்லா சுடுது. அடித்த வெயிலுக்கு நம்ம ஊரில் அடுப்பு வைக்க தேவையில்லை. மேலே வெயில் இருந்தாலே போதும், நம்ம சமைச்சிடலாம். வெயிலே வேக வச்சிடலாம் போல எல்லாத்தையும். தீ எல்லாம் எரியுது. அதே சின்ன முள் எடுத்துடா. இந்த முள் மட்டை பிடிக்கிறதுக்கு லேட்டாகுதுடா. முள் தானே கொஞ்சம் எரியுது. இப்போ ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம். பொதுவாக சின்ன வெங்காயம் தான் போட்டு அவிப்பாங்க. நம்ம வந்துக்கிட்டு வித்தியாசமான நாள், மோசமான நாள். அது மோசமான நாள், முக்கியமான நாள் வேறு. நம்ம வித்தியாசமான ஆள்னால நம்ம வந்துக்கிட்டு வித்தியாசமாக பெரிய வெங்காயத்தை போட்டு. பெரிய வெங்காயம் ஆள் பெருசில் இவனே. உருவங்கள் பெருசாக போக அது நம்மளை மாதிரி தான் நம்ம பொருளையும் தேடுவோம். ஆமாம், கண்டிப்பாக. வத்தல், காஞ்ச மிளகாய். இதுக்கு பேர் ராவ் சமையல். ராவா? போதும்டா 3 வத்தல். அள்ளி போடு. உப்பை உப்பு கொஞ்சம் போட்டுருவானே. உப்பு போட்டுறோம்ல, அவிக்கிறோம்ல. சுட்டா உப்பு போட தேவையில்லை. அவிக்கிறதுக்கு உப்பு போடு. நல்லா கொஞ்சம் கூட கொஞ்சம் போடு. நண்டுக்குள்ளெல்லாம் இறங்கணும். என்னடா அரை மணி நேரம் இந்த அடுப்பில் கையோட்டி சமைக்கிறானப்பா. நான் ரீல்ஸில் நிறைய பார்த்தேனே. அது ஒன்று மாதிரி நீங்கள் கொடுத்த ட்ரைனிங் தானே? சரி சரி. ஒருத்தர் எண்ணெய் சட்டிக்குள்ளெல்லாம் கையோட்டி பூரி எடுப்பார். அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தானே? இதோட கைக்க போதுடா. மஞ்சப்பொடி சில பேர் நிறையா போட்டுவிட்டு இந்த வள்ளத்தில் மீன் வைக்க பார்த்துருக்கேன். ஆமாம், மஞ்சள் வாடை அப்படியே ரொம்ப நிறைய அள்ளி போட்டு இது பண்ணுவாங்க. மஞ்சள்ங்கிறது வந்துக்கிட்டு எதுக்குன்னா அந்த கவுச்சை போகிறதுக்கு தான். மஞ்சள் பொதுவாகவே கிருமி நாசி தான். கிருமி நாசினி அது, சரியா? அது சும்மா நம்ம மஞ்சள் வந்துக்கிட்டு பொதுவாகவே நம்ம மசாலா மாதிரி டேஸ்ட் கொடுக்காது. அது ஒரு மாதிரியாக தான் இருக்கும் மஞ்சளோட இது. அதை அதிகமாக போட்டு விட்டுட்டு சாப்பிட முடியாமல் ஆக்கிடுவாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் போட மஞ்சள் போட்டிருக்கோம். மூடியை கொண்டா மூடி வச்சுருவோம். ஈஸ்டேன் அப்பமா எப்படி இருக்குன்னு திறக்கவே இல்லைடே. திறக்காமல் தீ மட்டும் போட்டிருக்கு. எவ்வாறு நினச்சதை விட நல்லா வந்துட்டுடா. சூப்பராக வந்துட்டுறா. இது கெழுதுலாம் கரைஞ்சிட்டுறா. தண்ணியே எவ்வளோ வத்திட்டு வத்தியா இல்லையா? எடு இறக்கு. அப்படி முடியல. ஆற்றுல மீனை பிடிச்சோம், அவிச்சோம், சாப்பிட போகிறோம். சாப்பிட்றோம், அவ்வளோதான். எப்படி இருக்கும்? சும்மா தரமாக இருக்கும்ல. சாப்பாடே தான் மத்தியான சாப்பாடு. மத்தியான சாப்பாடு முதல்ல இவன் எடுத்து இப்படி வச்சுருவோம்.
எடு ஒரு கெழுத போடு, பெரிய கெழுது கெழு எடுப்போம் ஃபஸ்ட்டு. கெழுது கெழுது நான் ஒரு நிமிஷம். அப்படியே பக்கத்தில் வாங்க. கெழுதுக்கு டே மண்டை பீதுரா, நான் பக்கத்தில் இருக்கிறேன்டா. சுடுதுடா சண்டால பாதுடா. கொதிக்க கொதிக்க மேலே ஊற்றி விட்டானே. இந்த பாருங்க யானை சுடுறா. தோலை உறிஞ்சிட்ட எந்த வகையில். இந்த பாரு, இதோடைய தோல் லப்பர் மாதிரி இருக்கும் பாரு. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஆமாம், அந்த தோலில் தான் அதிக கொழுப்பு இருக்கும், அதனால் அதை நான் சாப்பிட மாட்டேன். ஆல்ரெடி கொழுப்பு ஏறி போயிருக்கும். உங்களுக்கு தலை 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 நல்லா இருக்கியா தலை? உங்களுக்கு பிடிச்சதும் தலை தான், மீனில் பிடிச்சதும் தலை தான். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா தலை ரசிகர்னு சொல்ல வர்றாரு. ஆமாம், தலை ரசிகர் தளபதி தொண்டன். தொண்டன். தலை ரசிகன் தளபதி தொண்டன். சதைய சும்மா சும்மா சூடு சரியான சூடாக இருக்குது. நண்டு நண்டு நீ இது ஆண் நண்டு. ஆமாம், நான் எடுத்துருக்கேன் ஆண் நண்டு. நண்டு சாப்பிட்றவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம் சொல்கிறாரு இல்லை? ஓடு ஓடு ஓடல ஓடில் உள்ள கொழுப்பு எப்படி இருக்கும்? நண்டை வந்துக்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்துருவோம், ஓட்டுக்கு தான் சண்டை விடுவோம். ஒரு நண்டை எடுத்து நண்டுக்கு சண்டை வராது, இந்த நண்டு ஓட்டுக்கு சண்டை வரும். இந்த ஓட்டுக்குள்ளே இது இடைக்குள்ள ஒரு கொழுப்பு இருக்குங்க. அது எப்படி அந்த டேஸ்ட் எப்படின்னு சொல்ல முடியல. அப்படியே அந்த நோண்டி சாப்பிட்டோம்னா அந்த விரலில் கொஞ்சோண்டு தான் ஒட்டி இருக்கும். அது டேஸ்ட்டு அவள் பயங்கரமாக இருக்கும். அதில் இன்னொன்று இருக்குது, ஆண் நண்டு இருக்குல்ல, அதில் ஆண் நண்டில் அந்த சிவப்பு கட்டி கொழுப்பு இருக்காது. பெண் நண்டுலாம் இருக்கும். பெண் நண்டு தான் இருக்குது. பாப்பா இது பெண் நண்டு, இதில் இருக்கான்னு பார்ப்போம். நீ பெண் நண்டில் பாரு, நான் அது நேரத்தில் ஆண் நண்டுக்கு அதில் கொழுப்பு இருக்காதுண்ணே. நண்டில் இந்த பகுதியை திங்க மாட்டாங்க எப்போவுமே. ஏன்னு சொல்லையா, இது பூச்சின்னு சொல்லுவோம் நாங்கள். இது வந்து வயிறு வலிக்கும். இந்த இருக்கா சிவப்பு கொழுப்பு, இந்த இருக்குல்ல, இருக்கா கரும்பாக நான் பாடவா. தான் சிவப்பு கொழுப்பு வந்துட்டு ஆண் நண்டில் இருக்காது. அது எப்படி இருக்குமா, அது ஒரு ருசி மாவு மாதிரி. அதை வந்துக்கிட்டு நிறைய பேர் அவ்வளோ கழிவு நடி திங்க மாட்டாங்க. அது கழிவு இல்லைவனே, அதுதான் அந்த செனை. அதான் இது கொழுப்புடா. கொழுப்புல இவனே, பெண் நண்டில் இருக்கலவனே, இதுதான் செனை. அதுக்கப்புறம் வயிற்றுக்கு வந்து அந்த முட்டை வரும், வயிற்றுக்குள்ளே கரு உருவாகுதுல, அந்த கரு மஞ்சக்கருவு தான் அந்த கருவு. புரியுதா? அது ஆண் நண்டில் இல்லாமல் பெண் நண்டில் மட்டும் இருக்குதா? கொழுப்புனா ஏன் எல்லாத்துலேயும் இருக்கணும்ல, ஆண் நண்டு பெண் நண்டில். அது முட்டை, அது அப்படியே வந்து வயிற்றுல அப்படியே மண் மாதிரி பெருசு சமத்திக்கிட்டே வரும். இந்த பாருங்க, அவன் அதை நோண்டிக்கிட்டு இருக்கிறதுக்குல நான் இந்த கேப்பில் இதில் இந்த இருக்கு. டேய் இடத்தை தின்றதா சின்ராசு 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 தின்றாத அவ்வளோத்தையும். காலையில் கையை வெட்டிட்டு வினேன், காந்துது. என்ன இடிச்சு? என்னோடச்சு டைல்ஸ் வெட்டிட்டு. ஆக்கு வெட்டின்னு தெரியாது. ஆக்கெல்லாம் வெட்டாது நம்மளை. காரைக்கு கிழிச்சுட்டா என்ன ஒரு ருசி. கீழே தானே, நான் அப்போமே யோசித்தேன். கரன்னு சவுண்ட் கேட்கும்போது ஆக்கு காரக்கு கீழே பிளந்துட்டான். இது ஒரு ருசி. ஓவர் ரோடு வேற இங்கே வரலாம் பிளந்துருக்கு. இதாக இருக்கு பாருங்க, நான் இந்த சென்னையோட சாப்பிட போகிறேன். அது ஒரு ருசி, இது ஒரு ருசி. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நண்டை தின்னுட்டு உலகத்துலேயே டேஸ்ட்டான உணவு எதுன்னு கேட்டால் நான் முதல் இடம் நண்டுக்கு தான் கொடுப்பேன். நண்டு இருக்குல்ல, நண்டை தின்னுட்டு சதைப்பில் எடுத்து கீழே விட்டுறாங்கல்ல, ஆனால் இது சவத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது ஒரு டேஸ்ட் இருக்கும். நிறைய பேர் சொல்கிற விஷயமே வந்துட்டு எனக்கு நண்டு திங்க தெரியாது, அதனால் திங்க மாதிரி சொல்லுவாங்க. நண்டை நம்ம எப்படி நினச்சி திங்கணுமா, கரும்பாக நினச்சி திங்கணும். கரும்பு என்ன பண்ணுவோம், கடிப்போம், சவச்சு சக்கையை துப்புவோம். நண்டை அதே மாதிரி தின்னுட்டாலே போதும்.
என்ன டேஸ்டி அது. மணிய காசு கேட்கான் என்னடா அவங்க சின்ன முடிச்சுடான்னு கொள்ளையணும். அதனால் வீடியோ முடிச்சுக்கிறோம். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நண்டை வந்து என்னடா இவனுங்க எதுவுமே போடாமல் அவிச்சு தாங்கி சாப்பிட்றாங்க நினைக்கலாம். எனக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு உணவை இப்படி சமைக்கிறது ரொம்ப எனக்கு பிடிக்கும். என்ன அந்த மாதிரி நீங்கள் சமைச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அதோட டேஸ்டான. எதுவுமே ஒன்றும் தேவையில்லை. ஆமாம், நிறைய பேர் நீங்கள் எக்ஸ்ட்ரா போடணும்னா 2 தக்காளி போட்டுக்குங்க. தக்காளி போடுங்க. அவிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் போட்ட மாதிரி பெரிய வெங்காயம் போடாமல் சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் போடுங்க. அப்படி சாப்பிட்டு பாருங்க. அப்படி சாப்பிட்டு பாருங்க. குழம்புன்னு சொல்கிறது 2 in 1 என்ன 2 விஷயம். ஒன்று குழம்பு, இன்னும் இது. ஆனால் இது அப்படி இல்லை. அவ்வளோதான் இதுக்கு வித்தியாசம். இதோட ருசியே வேறு. குழம்பை விட இந்த மாதிரி அவிச்சு திங்கிறது நல்ல டேஸ்ட்டுண்ணே. ஒரு வித்தியாசமாக டேஸ்ட் ஆக முடியாது. சரி பாய் மரியாசு வந்துரு பாவம். வா